வணக்கம். ரெட் நியூஸ் விரைவுச் செய்திகள். டிசம்பர் 30. கொள்ளிடம் அருகே மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் சீர்கேட்டை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஒன்றியம் நல்லூர் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் சீர்கேட்டை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கொள்ளிடம் ஒன்றிய செயலாளர் கே. கேசவன் தலைமை வகித்தார். இதில் கட்சியின் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் எஸ். துரைராஜ், மாவட்ட குழு உறுப்பினர்கள் எல். சுந்தரலிங்கம், ஏ. நேதாஜி, டைஃபி ஒன்றிய செயலாளர் ஏ. லெனின் உள்ளிட்ட தோழர்கள் கண்டன உரையாற்றினர். மகப்பேறு உதவித்தொகை கிடைக்காத தாய்மார்களுக்கு உடனடியாக உதவித்தொகை வழங்க வலியுறுத்தியும், சேதமடைந்துள்ள அறுவை சிகிச்சை அரங்கம் மற்றும் பிரசவ வார்டு கட்டிடம் ஆகியவற்றுக்கு மாற்றாக புதிதாக அறுவை சிகிச்சை அரங்கம் மற்றும் நவீன வசதியுடன் கூடிய பிரசவ வார்டு கட்டிடம் அமைத்து தர வலியுறுத்தியும், மருத்துவமனையில் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வசதியும், புற நோயாளிகள் மற்றும் உள் நோயாளிகளுக்கு தண்ணீர் வசதியுடன் கூடிய புதிய கழிவறை கட்டித்தர வலியுறுத்தியும், மருத்துவமனையில் 24 மணி நேரமும் 108 ஆம்புலன்ஸ் வசதி செய்து தர வலியுறுத்தியும், மருத்துவமனையில் ஸ்கேன், எக்ஸ்ரே டெக்னீசியன்கள் மற்றும் நவீன வசதியுடன் கூடிய ஆபரேஷன் தியேட்டர் செயல்பட வலியுறுத்தியும் உள்ளிட்ட மேற்கண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 250க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் கிளை செயலாளர்கள், கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி. கே. ராஜீவ். போதுமான மருத்துவர்களையும், போதுமான செவிலியர்களையும், போதுமான செவிலியர்களையும், போதுமான பணியாளர்களையும், போதுமான பணியாளர்களையும் நியமித்திடு 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 அமைத்துக் கொடு 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 நோயாளிகள் பயன்பெறும் வகையில்